தனது குடும்பத்தை அவதூறாக பேசியதாக கூறி பாடகி சுசித்ரா மீது ஆர்த்தி ரவியின் தந்தை விஜயகுமார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ரவிமோகன் ஆர்த்தி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரும் சூழலில் இருவர் பற்றியும் நடிகை சுசித்ரா அண்மையில் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டார். இதுபற்றி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆர்த்தி ரவியின் தந்தை புகார் அளித்துள்ளார். அதில் ரவிமோகன் மற்றும் கெனிஷாவுக்கு எதிராக பேச ஆர்த்தியின் தாய் சுஜாதா யூடியூப் சேனல்களுக்கு பணம் கொடுப்பதாக சுசித்ரா கூறியதாகவும், தனது மகளுக்கும் பிரபல நடிகருக்கும் சட்டவிரோத தொடர்பு இருப்பதாக சுசித்ரா பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தவறான கருத்துக்களை பேசி வரும் சுசித்ரா தனது குடும்பத்தின் கண்ணியத்தையும் நற்பெயரையும் ஒரு கணம் அவதூறு செய்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே சுசித்ராவின் செயல்களுக்காக ஐடி சட்டம் 2000 உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தரை நீக்கிய ஆட்சிமன்ற குழுவின் முடிவுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த ஜெகநாதன் அரசு அனுமதி பெறாமல் அறக்கட்டளை தொடங்கிய புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஜெகநாதன் மீதான வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் கடந்த 19ஆம் தேதி பணி நிறைவு பெற்ற ஜெகநாதன் தனது பொறுப்புகளை ஆதரவாளராக கூறப்படும் தமிழ்துறை தலைவர் பெரியசாமியிடம் ஒப்படைத்தார். உரிய விதிகளையும் அரசின் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றாமல் பேராசிரியர் பெரியசாமியை துணைவேந்தராக நியமித்ததாக கூறி பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் கடந்த ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பெரியார் பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு பொறுப்பு துணைவேந்தர் பெரியசாமியை பதவியிலிருந்து நீக்கி தீர்மானம் நிறைவேற்றியது. மேலும் நிர்வாகப் பணிகளை கவனிக்கும் பொருட்டு கல்லூரி கல்வித்துறை இயக்குநர் சுந்தரவல்லி தலைமையில் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் பேராசிரியர் சுப்பிரமணி, தனியார் கல்லூரி முதல்வர் ஜெயந்தி ஆகியோர் அடங்கிய மூவர் குழுவையும் அமைத்தது. இதையடுத்து பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழுவின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களின் விலை 50 ரூபாய் முதல் 325 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக அம்மாநில கலால் துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசின் வருவாயை பெருக்க மதுபானங்கள் மீதான கலால் வரியை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி பிராண்டி, விஸ்கி, ஒயின் உள்ளிட்ட மதுபானங்களின் விலையை கலால் துறை உயர்த்தியுள்ளது. இதில் 1 லிட்டர் மதுபானத்துக்கு 50 முதல் 325 ரூபாய் வரையும், பியர் வகைகளுக்கு 30 ரூபாய் வரையும் விலை உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வானது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் கலால் துறை அறிவித்துள்ளது. மீனவ பிரச்சினைக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பதே என முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்களின் இன்னல்களை போக்க கச்சத்தீவை மீட்பதே ஒரே வழி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த திருவொற்றியூரில் தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் சூறை மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க இதுவரை 76 கடிதங்களை மத்திய அரசுக்கு எழுதியுள்ளதாக கூறினார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவர்களுடைய இன்னல்களுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையும். தொடர் வலியுறுத்தல் காரணமாக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாகவும் எஞ்சிய 23 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றும் நாளையும் சென்னையில் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 68,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள் உள்ள நிலையில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 9 நிர்வாகிகளை நியமிக்க அதிமுக திட்டமிட்டு அதற்கான பணிகளை துரிதப்படுத்தி வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்றும் நாளையும் 4 கட்டங்களாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டத்தில் பூத் கமிட்டியை நிறைவு செய்வது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே இக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் குறித்து முடிவு செய்யப்படும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறினார். இன்றைக்கு திமுக அவருடைய வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஐயா எடப்பாடியார் தலைமையிலே தலைமை கழகம் சென்னையிலே எம்ஜிஆர் மாளிகை நடைபெற இருக்கிறது. அங்கே நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் இது குறித்து ஆய்வு நடத்த இருக்கின்றார்கள். அது குறித்து அந்த ஆய்வின் போது உங்களுக்கு நல்ல செய்தி வரலாம். இக்கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் பங்கேற்காமல் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சமூக ஊடக பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், ஊடக பேரவை மாநில தலைவர் தமிழ்வாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
கடந்த சில கூட்டங்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்து வந்த நிலையில் இந்த கூட்டத்திலும் அவர் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவை 50 இடங்களில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் அதற்காக சமூக ஊடகங்களை சரியாக கையாண்டு பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். 2 மணி நேரம் நடைபெற்ற சமூக ஊடக பேரவை கூட்டத்திற்கு பின்னர் வெளியே வந்த நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டனர். நெல்லுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. நெல்லுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலையை குவிண்டால் 2369 ரூபாயாக உயர்த்தி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் காரி பருவத்திற்கு உகந்த 14 உணவு தானியங்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை மாற்றியமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 69 ரூபாய் உயர்த்தி 2369 ரூபாயாக அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இது மட்டுமின்றி விவசாய கடன்கள் 15,642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட முதியவர் உயிரிழந்தார். உருமாறிய புதிய வகை கொரோனா வைரஸின் பரவல் உலகின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் வேகமெடுத்து வருகிறது. இந்தியாவிலும் பாதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் தமிழகத்தில் இதன் பாதிப்பு மிக குறைவாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மறைமலை நகரைச் சேர்ந்த 60 வயதான முதியவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். புதன்கிழமையன்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். சிறுநீரக செயலிழப்பு காரணமாக முதியவர் உயிரிழந்ததாகவும் கொரோனா பாதிப்பால் அல்ல என்றும் பொது சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் ஏற்பட்ட கோளாறு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பூங்கா நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் டாப்கன் என்று மேலே சென்று தலைகீழாக சுழலக்கூடிய ராட்சத ராட்டினத்தில் கோளாறு ஏற்பட்ட நிலையில் 30 பேர் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக மேலேயே சிக்கி தவித்தனர். பூங்கா தரப்பிலேயே கிரேன் மூலமாக மீட்பு பணிக்கு முயன்ற நிலையில் அது முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு ராட்டினத்தில் இருந்த 30 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் ராட்டினத்தில் சிக்கி தவித்த சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த முகமது அனீப் என்பவர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் பிஜேபி நிர்வாகம் மீது புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து விஜிபி பூங்கா நிர்வாகம் சார்பில் நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஆஜரான சுதர்சன் என்பவர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபத்து நேரத்தில் தாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்ததாகவும் காவல் ஆய்வாளரிடம் உரிய ஆவணங்களை கொடுத்திருப்பதாகவும் கூறினார். அது ஃபெயிலியர் எப்போதும் ஆகிறது தான், எல்லா இதுலேயுமே ஆகிறது தான். அதே தான் இதுலேயும் ஆச்சு. எங்கள் சைடு எஃபர்ட் போட்டோம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டு இது பண்ணிட்டோம். தாமதமாக தகவல் கொடுத்ததா சொல்கிறாங்க. நம்ம தரப்பு வந்து எத்தனை மணிக்கு காவல்துறைக்கு தகவல் சொல்லணும் சார்? இல்லைங்க, அது கொஞ்ச நேரத்தில் கொடுத்துட்டாங்க. இது போன்ற விபத்து எப்போதாவது தான் ஏற்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை பொறுப்பு ஹாஜி முகமது அக்பர் அறிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும். ஹஜ் பெருநாள் என அழைக்கப்படும் இந்த பண்டிகை இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகை அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை பொறுப்பு ஹாஜி முகமது அக்பர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் புதன்கிழமை துல்ஹஜ் பிறை தென்பட்டதாகவும் இதனால் அடுத்த மாதம் 7ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் நிலையங்கள் அமைப்பதற்கு முதற்கட்டமாக 9 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்கும் விதமாக 15 மண்டலங்களில் சார்ஜிங் நிலையம் அமைக்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி சென்னை மாநகராட்சியில் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. அதன்படி சென்னையில் 9 இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பதற்கான தீர்மானம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை பெசநகர் கடற்கரை, அஷ்டலட்சுமி கோவில், தியாகராய நகர் மாநகராட்சி மைதானம், சோமசுந்தரம் மைதானம் ஆகிய பகுதிகளில் சார்ஜிங் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோன்று அம்பத்தூர், மங்கள் ஏரி, அண்ணாநகர், போகன்வில்லா பூங்கா, ஆயிரம் விளக்கு, செம்பொடி பூங்கா, மெரினா கடற்கரை, மயிலாப்பூர், நாகேஸ்வரராவ் பூங்கா உள்ளிட்ட 9 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை மெரினா கடற்கரையில் ரோப்கார் வசதி குறித்து சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அறிக்கை கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என்றும் சென்னை மாநகர மேயர் பிரியா தெரிவித்தார்.